நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் ஆன ஒரு பிரதிநிதி வந்து யார் அப்படின்னா நம்முடைய வெங்கட் நாராயணன் அப்படின்ற ஒரு கன்னடக்காரர். இவர் வந்து டெல்லியில தமிழகத்தின் பிரச்சனைகளை டெல்லியில் உள்ள பிரதம மந்திரியோடு, அதாவது டெல்லியில இருக்கிற சர்க்காரோடு தமிழகத்தின் சர்க்காருக்கும் டெல்லி சர்க்காருக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்டர்மீடியட். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கேபினட் அமைச்சருக்கு உண்டான அனைத்து வசதிகளும் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு நிர்வாகத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து டெல்லியில வந்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு அந்த தமிழ்நாடு இல்லத்தையே வந்து ஒரு மேற்பார்வையிடக்கூடிய அந்த தமிழ்நாடத்தை வந்து எப்படி ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு வெங்கட் நாராயணன் அப்படின்றவர் வந்து போட்டிருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா வந்து தமிழகத்துல மட்டுமல்ல இந்தியா ஃபுல்லா வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. முதல்ல இவர் வந்து கன்னடக்காரரு, தமிழரு அதெல்லாம் வந்து அப்புறம், அது வந்து இப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த வெங்கட் நாராயணன் அப்படின்றவர் யார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர். நம்ம யோசிக்கிற இந்த ஜனநாயகன் படம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது வரல. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. திரு விஜய் அவர்களுடைய பிறந்த ஜூன் 22 வரும்னு பார்த்தா அப்பயும் வரல. இது தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த படம் வருமா வராதான்னு யோசிக்கும் போது இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன ஆவாரு, இவரோட கதி என்ன ஆகுறது, எவ்வளவு பணம் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இப்பதான் ஒன் பை ஒன்னா உள்ள வந்துட்டே இருக்கு. ஏன் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் எதுவுமே சொல்லாம இருக்காரு, ஏன் அதை பத்தி எந்த விஷயமும் வந்து கேர் எடுக்காம இருக்காங்க. அந்த ஜனநாயகன் படம் வந்து நம்ம நடுவில் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிடுச்சு. எடிட்டர் வந்து வேணும்ட்டே வந்து வெளில விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கதையாச்சு. என்ன பண்ணாங்க, அதுல இங்க வெளியில விட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தால என்னென்ன ஆதாயம் அடையணுமோ அதை சேர்ந்து அடைஞ்சாங்க. நம்ம இதெல்லாம் வந்து அப்பயே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், இது வந்து தெரியாம வந்த மாதிரி தெரிஞ்சு வந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிற கதையெல்லாம் பார்த்தா அட்லீஸ்ட் ஜூன் 22 ஜனநாயகன் படத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா ஜூன் 22 ஜனநாயகன் படம் வரல. அப்பயே இதோ ஒரு இடத்துல வந்து தட்டிச்சு. அது இப்படின்னா என்னன்றது புரியுது நமக்கு. எவ்வளவு பெரிய ஒரு பதவி பாருங்க. அதாவது டெல்லியில இருக்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு உண்டான ஒரு பதவி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதவியோட முக்கியத்துவம் என்ன நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், இப்போ டெல்லியில இருக்கிற அமைச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் தொடர்பு கொள்ள வேண்டியது டெல்லியில இருக்கக்கூடிய அமைச்சருடைய வேலை, டெல்லியில இருக்கிற கேபினட் மினிஸ்டர்ஸ். அப்ப அவங்க ஒரு வந்து தமிழ்நாட்டுல வந்து சும்மா டச் பண்ணலாம் போக முடியாது. அப்ப தமிழ்நாடு சார்பா அந்த தமிழ்நாடு ஒருத்தர் இருக்கணும். அவர் தான் நம்மளுடைய வெங்கட் நாராயணன். இப்ப என்ன பண்ணுவாங்க, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு வரணும் அப்படின்னா அது யார் மூலியமா வரும்னா வெங்கட் நாராயணன் மூலியமா தான் வரும். அதே மாதிரி தமிழ்ல இருந்து ஒண்ணு வந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னாலும் நம்முடைய வெங்கட் நாராயணன் அவர் மூலியமா தான் போவோம். முதல்வர் வந்து எங்க போகணும், எங்க வரணும், என்ன பண்ணணும், டெல்லிக்கு வந்தா எப்படி பண்ணணும் மொத்தத்தையும் கொண்டு இந்த வெங்கட் நாராயணன் அடைஞ்சிருக்கிற இந்த பதவி. இது தமிழர்களுக்கு வந்து மோசமானதா நல்லதா கெட்டதா அப்படின்றது வந்து காலப்போக்கில்தான் சொல்லணும். நம்ம எந்த மாநிலத்தோட இந்த மாதிரி பெரிய தவறாவோ நல்லதாவோ சித்தரிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஆனா அதே நேரத்துல எல்லாரும் கேட்கிற மாதிரி இந்த நம்மளுடைய ஜோஷியர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, கடவுடன் வந்து தன்னுடைய தனி செயலர் அதிகாரியா போட்டார். அப்ப எல்லாருமே வந்து என்னங்க ஜோஷியர் சொன்ன மாதிரி இப்போ இவர் வச்சது ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இவர்கிட்ட வந்து ஒரு இது கொடுத்திருப்பாரு, ஒரு ஒப்புதல் கொடுத்திருப்பாரு, நீங்க நம்ம ஆட்சி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஒரு பதவி வாங்கி தரங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பதவியை கொடுத்த உடனே நாளைக்கு எல்லாம் எதிர்த்தோடனே வேணான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுற போறாரா என்ன கதைன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா என்ன ஜோஷியர் அப்படின்னா கிட்ட நம்ப வச்சு கழுத்தெடுத்து விட்டாரு. இதோட கதை என்னன்னு நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எதனால வந்து இவருக்கு ஒரு முக்கியத்துவம் தராருன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம இந்த வெங்கட் நாராயணன் அப்படின்னு வந்து விசாரிக்க நம்ம பின்னால போனோம்னா அவரு 2020 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் அப்படின்ற ஒரு குரூப்ல, ஒரு ரியல் எஸ்டேட் குரூப் அது, அந்த குரூப்ல வந்து ஒரு பெரிய வேலைக்காரர், சாதாரணமா சின்ன ஒரு பெரிய வேலைக்காரர் அப்படி வச்சுங்க. அங்க வேலையில இருந்த ஒரு பல 70,000 கோடி வரைக்கும் முதலீடுல ஈர்த்து அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் எல்லாம் வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு. அப்ப 2020 என்ன பண்றாரு, கேவிஎன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து இந்த கேவிஎன் குரூப்னு சொல்லி ஒரு கம்பெனில வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னா அவரு ஒரு மிகப்பெரிய வந்து நல்லா படிச்ச ஒரு அருமையான வந்து ஒரு அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவரு. அதனால அவருக்கு வந்து பல விஷயங்கள், அது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட், கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நிர்வகிக்கக்கூடிய எல்லாருமே அவர் படிச்சிருந்தால அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது. ஆனா அவர் எப்படி சம்பாரிச்சாருன்னு நம்மளுக்கு தெரியாது. எப்படி அவருக்கு வந்து 10,000 கோடி அவருக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. வேலை பார்த்தவரு சொல்றாங்க, அதுல எந்த விதத்துல அவ்வளவு வருமானம் வந்தது, அது நியாயமானம் இல்ல அநியாயமானம் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. வந்து அரசாங்கம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பணத்தை வைத்து இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நேர்மையான வருமானம் இருந்ததுன்னா இப்ப ஒரு நேர்மையான அரசு பண்ணி கொடுக்குறாங்க. இது லஞ்ச லாவணம் இருக்காது, ஊழலை ஒழிக்க போற சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள், நம்மளோட தமிழக முதல்வர். அப்ப
எப்படியாப்பட்ட ஆளை வந்து டெல்லியில வந்து இந்த மாதிரியான ஒரு தலைமையில உட்கார வைக்கிறார். அவர் கன்னடரா, தமிழரா, தெலுங்கரான்றது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல எந்த மாதிரி ஆளை வந்து அங்க போய் நம்ம உட்கார வைக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல. அப்ப அவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு, அது 70,000 கோடி ரொட்டேஷன் பண்ண ஒரு வேலையை விட்டுட்டு, அதை விட அதிகமா வருமானம் தரக்கூடிய கேவிஎன் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதையும் விட்டுட்டு, அதாவது 70,000 கோடி வருமானத்தையும் விட்டுறாரு ரொட்டேஷன். சினிமாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பிலிம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு. என்னென்ன படம் கேட்டா ஆடுவீங்க, RRR, அனிமல், இந்த 2 படமே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எப்படியாப்பட்ட படம் சொல்லிட்டு. கல்கி, இந்த படத்தெல்லாம் உலக அளவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் வந்து நம்முடைய ஜூனியர் என்டிஆர் நடிச்ச அந்த தாவேராவோ இது ஒரு படம், அந்த படத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் வந்து நம்முடைய வெங்கட் நாராயணன், கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய வெங்கட் நாராயணன். அவரு இப்ப என்னென்ன படம் எடுக்கிறாரு தெரியுங்களா? யாஷை வச்சு டாக்ஸிக் அப்படின்னு ஒரு படமும் நம்ம தலைவர் வச்சு ஜனநாயகன் எடுத்தாங்க. இது வரைக்கும் அது வந்து ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் இதை அவர் கொடுத்துட்டாரான்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு ரொட்டேஷனும் வருமானம் கொண்ட இந்த தொழில்களை விட்டுட்டு இவர் எதுக்கு டெல்லியில போய் இதுல என்ன வருமானம் கொடுத்துட போறாங்க? அரசு வந்து என்ன இது வருமானம் கொடுத்துட போறாங்க? லஞ்ச லாவண்யம் ஊழல் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இவ்வளவு வருமானத்தை விட்டுட்டு ஒரு சாதாரண அரசு பணிக்கு வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய வெங்கட் நாராயணனை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம கேட்கிற கேள்வி நியாயமா அநியாயமா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா விஜய் ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பாருங்க. ஏதோ தமிழர்கள் அப்படின்றத விட, நம்ம கன்னடர்கள் அப்படின்றத விட அதெல்லாம் அப்புறம், இத்தனை பெரிய வருமானத்தை விட்டு ஒரு சாதாரண மனிதனாக ஏன் நம்மளுடைய இந்த வெங்கட் நாராயணன், கேவிஎன் ப்ரொடக்ஷன் வெங்கட் நாராயணன் வந்து டெல்லியில போய் தமிழ்நாட்டுக்காக வேலை செய்யணும்? இவர் வந்து கர்நாடக முதலமைச்சர் திரு சிவராஜ் அவருக்கு கூட வந்து ரொம்ப வந்து ஒரு நெருக்கமானவர் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். நம்ம அதுக்கு அந்த சப்ஜெக்டே போவேணாம். நம்ம அவர் ஊழலை ஒழிக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஏன் இத்தனை வருமானம் கொண்ட திரு வெங்கட் நாராயணன் அங்க வேலை அப்படி தமிழ்நாட்டுக்கு வேலை செஞ்சு நல்லது பண்ணணும் வெங்கட் நாராயணனுக்கு என்ன நேர்த்தி கடனா? அவர் அப்படி போய் வேலை செஞ்சு அப்படி என்ன பண்ண போறாரு? தமிழ்நாட்டுக்கு என்ன தெரிஞ்சு கொடுக்க போறாரு? எப்படி வந்து அவர் மீடியேட்டரா இருக்க போறாரு? என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா பல சினிமா விஷயங்கள் கேட்கறது, சில விஷயங்கள் வந்து அருவறுப்பா இருந்தா கூட அவர் வந்து யாருன்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம சினிமா ப்ரொடியூசரு அங்க டெல்லிக்கு ஒரு விஜய் போகும்போது அங்க வரவேற்கிறது ஏன்னா ஒருத்தர் தேவையா என்னன்றது நமக்கு புரியல. சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களே சுத்தி இருக்கிறதுனால அங்கேயே சினிமா சம்பந்தப்பட்ட ஆளை வைக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன வருமானம்? இந்த 70,000 கோடி ரொட்டேஷன் விட்டு அவருக்கு என்ன வருமானம்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் விட்டுட்டு வரது தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது அளவுக்கு அவருக்கு என்ன வந்து நேர்த்தி கடன்? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவரு கர்நாடகக்காரர், ஏன் தமிழ்நாட்டுல ஒரு தமிழரோட இல்லையா, ஏன் எந்த தமிழையும் போடாம நீங்க இந்த கர்நாடகக்காரரை போட்டீங்க அப்படின்றது ரெண்டாவதுக்கான கேள்வி. சரி, இவரை தான் இப்படி போட்டீங்க. இவருடைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய விஷயம் வந்து இன்னைக்கு இந்தியா முழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயமா எல்லாருக்குமே தெரியும். விஜயோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடுத்து இன்னொருத்தரை பத்தி சொல்றோம். அவர் வந்து ஜெகதீஷ் இதியே. அதாவது கொஞ்சம் ஒரு 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 கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய அரசியல வந்து ஒரு கீழ் மட்டமா பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கத்துக்குங்க. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த சோசியல் மீடியால வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா வெறும் விஜயை மட்டுமே பாக்குறீங்க. இளைய தளபதி விஜய் வந்துட்டாரு, ஓடுறா இருப்பாரு, எங்க அப்பாரு சைகை காட்டுறா இருப்பாரு, அண்ணனோட மாஸ் அப்பாரு, அவனோட பீஸ் அப்பாரு, அவருடைய ரன்னிங் அப்பாரு, அவருடைய கிளாஸ் அப்பாரு, அவர் எப்படி வந்து எப்படி நிக்கிறா இருப்பாரு, எப்படி கோட் சூட் போட்டு நடக்கிறா இருப்பாரு, பஸ்ல எப்படி டிராவல் பண்றா இருப்பாரு, இதே பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து உங்களுக்கு காட்டப்படும் படம், திரைப்படம். ஒரு திரைப்படத்துல வந்து ஏற்கனவே நடிச்ச ஒரு பெரிய நடிகர் அவரு இப்ப முதல்வரா வந்து என்ன பண்றாரு, ஆக்ட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு வாக்களித்த அந்த 35% மக்களுக்கு கவர் பண்ணா போதும் அவருக்கு. ஏன்னா அவங்கள வந்து அவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார், ரொம்ப யோசிக்க வைக்க மாட்டாரு. யோசிக்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கம்பல்சரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எந்த விஷயத்தையுமே வந்து உங்க குடும்பத்துல உங்க அம்மா அப்பா உங்களுடைய அக்கா தம்பி எல்லாருமே வந்து நீங்க ஒரு விஷயமும் வந்து ஏன்னா சொன்னா கூட என்ன பண்றீங்க, சண்டை போடுறீங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் சண்டை போட்டு எல்லாமே கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்களா, சரி பண்ண ஆராய்ச்சி பண்றாங்க. அதே நீங்க திரு விஜயர் வந்து தமிழ்நாடையே கொடுத்துருக்கீங்க. நம்ம பேசுறது எல்லாமே வந்து விஜய்க்கு வாக்களிக்காதவர்களை பத்தி நம்ம பேச்சே கிடையாது. ஏன்னா இத்தனை சினிமா மோகத்தையும் கடந்தவர்கள் வந்து மற்றவருக்கு வாக்களித்திருக்கலாம். அந்த மற்றவங்க சுத்தமானவர்கள். ஆனா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நம்ம வந்து யாரும் எந்த டிபெண்ட் பண்ண நம்ம வரல. ஆனா இதுக்கு இது பெட்டரா, இதுக்கு இது பெட்டரான்னு தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கு. அது என்னைக்குமே அப்படிதான். இதுக்கு இது பெட்டரா இருக்கா அப்படின்றது. ஆனா இப்ப எல்லாத்தையும் விட மோசமானது வந்து நம்ம வந்து விழுந்துட்டோமோ அப்படின்ற ஒரு கவலையால தான் நம்ம இந்த மாதிரி வந்து பேச வேண்டியிருக்கு. அந்த வகையில விஜயின் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களித்த நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் ஒரு
மனமாற்றமோ அல்லது உங்களுக்கு வந்து இல்ல நம்ம பேசுவது தவறுன்னு பட்டா நீங்க கமெண்ட்லயே வந்து கண்டிப்பா நீங்க வந்து எழுதுங்க. நம்ம கேட்கிற கேள்வியில சரியா இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து பாராட்டு தெரிவிங்க. இப்போ ஜெகதீஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து யாரு? இப்போ அவரை பத்திய கதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது இதை விட மோசமா இருக்கு. அவர் வந்து ஒரு மேனேஜர். மேனேஜர்னா கிட்டத்தட்ட நீங்க நினைச்சுக்காதீங்க, இப்ப நம்ம விஜய் சாருக்கு வந்து ஒரு ஆதில இருந்தெல்லாம் மேனேஜர் கிடையாது. புஷி ஆனந்த் மட்டும் விஜய் சார் இருக்கிற ஆள்லயே வந்து ரொம்ப வெள்ளந்தி, ரொம்ப வந்து கள்ளங்கபடம் இல்லாத ஆள் யாருன்னு கேட்டா திரு புஷி ஆனந்த். அவர் யாரெல்லாம் வெளில காட்டுறாரு பாருங்க. திரு விஜய் சாரு, திரு புஷி ஆனந்த், திரு கே எஸ் செங்கோட்டையன். அவர்லாம் கே எஸ் நம்ம பெரிய அப்ரிஷியேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ரசிகர்களுக்கு கொடுத்த அந்த அமைச்சர் பதவி இதெல்லாம் வெளியில தெரியுது. வெளியில தெரியாத நான் சொல்ற ஆட்கள் யாருமே வெளியில தெரியாத ஆட்கள். இவங்களாம் தான் வந்து இவர் இந்த மாதிரி இருக்கும்போது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கவர் பண்ணவங்க. கவர் பண்ணா எதுக்கும் வெளில வராம மீடியா வச்சு கவர் பண்றது, டெல்லியில போய் கவர் பண்றது, அந்த மாதிரி வேலை பார்த்தாங்க. நீங்க டெல்லியில போய் வேலை பார்த்து ஆதவர்ஜனா நினைக்கிறீங்க. ஆதவர்ஜனாலும் ஒண்ணும் கிடையாது. ஆதவர்ஜனாவும் சும்மா அங்க வெளியில வந்து காட்டுற ஒரு நடிகர்ல வந்து அவரும் ஒரு நடிகர் மாதிரி தான். பின்னாடி இருக்கிற இந்த ஜெகதீஷ் அப்படின்றவர் யார் அப்படின்னா சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் செய்யறவரு. ஆனா நம்ம அந்த விஷயத்துக்கு போவேனா ஒரு சினிமா தான் ஒரு டீசெண்டா பேசணும் அப்படின்னு சொன்னா அவரு ஒரு மேனேஜரா இருக்காரு. யாருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்கள், நடிகை சமந்தா, கீர்த்தி சுரேஷ், டைரக்டர் அட்லி, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவர் வந்து மேனேஜரா இருக்கிறாரு. அவரு விஜய் சாரை தொடர்றது எப்படி தொடறாரு அப்படின்னா இந்த லோகேஷ் கனகராஜோடைய அந்த மாஸ்டர் படம் வந்து பாருங்க. அப்ப மாஸ்டர் படம் வரும்போது முன்னாடி வந்து அப்படியே கொஞ்சமா அது சம்பந்தமா லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறார் ஜெகதீஷ். அப்படி பேசி 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 என்ன பண்றாரு, அட்லி லோகேஷ் கனகராஜ் கூட இருந்து அப்படியே என்ன பண்றாரு, விஜய் சாரை வந்து பிடிச்சிடறாரு. அட்லி லோகேஷ் கனகராஜ் மூலியமா தான் அவர் வந்து விஜய் சாரை வந்து பிடிக்கிறாரு. விஜய் சாரை பிடிச்சவருமா என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பேர் வாங்கி மாஸ்டர் படம் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கோ ப்ரொடியூசராகவே மாறிடுறாரு. அது என்ன கோ ப்ரொடியூசரு, இப்ப ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த சம்பள கணக்கு வந்து அவருக்கு வந்து தெரியாது. என்ன வருமானம் வந்து அதான் அவருடைய சம்பளம். அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் படத்துல இருந்து தான் விஜய் அவருடைய மார்க்கெட்டே வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்க அவரோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். மாஸ்டருக்கு முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் கப்ஸா இருக்கும், கொஞ்சம் உண்மை இருக்கும். ஆனா மாஸ்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரியல் மாதிரி போட்டு அந்த சோசியல் மீடியால போட்டு மொத்த மக்களும் நம்ப வச்சாரு இந்த ஜெகதீஷ். அவர் தான் ரூட் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த ரூட்டோட வேலை என்ன அப்படின்னா இருக்குதோ இல்லையோ ஒரு டார்கெட் வைப்பாங்க. பா விஜய் சாருக்கு இத்தனை ரசிகர் வரணும்பா அப்படின்னு ஒரு டார்கெட்டை வைக்கிறாங்க. இந்த படம் 300 கோடி கலெக்ஷன் தரணும்பா, இல்லைன்னா இந்த படம் வந்து 300 கோடி கலெக்ஷன் கொடுத்தா எல்லாருமே நம்பணும்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டானா அந்த ரூட் போட்டாங்கன்னா அந்த ரூட்டை முடிச்சு விடுறதுதான் வந்து அந்த ரூட்ல இருக்கிற வேலை செய்யறோட வேலையே தான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குண்டான வேலையை செய்வாங்க. அப்படி வேலை செஞ்சுதான் அந்த மாஸ்டர் படம் வர்றதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களுடைய இது வந்து கிராஃப் வந்து வேற மாதிரி இருந்தது. ஆனா மாஸ்டர் படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரூட் உள்ள இறங்கிடுச்சு. உள்ள இறங்கி 500 கோடி 300 கோடி 350 கோடி 400 கோடின்னு அடிச்சு பீல அடிச்சு விட்டு இந்த கொரோனாக்கு அப்புறமா ஒரு கலக்கி விட்டுட்டாங்க விஜய் அவர்களையே. அவர் வந்து அமைதியா இருந்தவர் வந்து என்ன பண்றாங்க, இந்த ரூட்ல இருந்து பண்ணும்போது இவர் சொல்றதா இந்த டார்கெட் வைக்கிறாங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. அப்ப திரு விஜய்க்கு வந்து என்ன வந்து நம்பிக்கை வந்து பரவாயில்லையா, இந்த மாதிரி ஜெகதீஷ் சொல்றதெல்லாம் செய்யறாரு. அந்த அந்த விஷயம் வந்து அவங்களுடைய அந்த சோசியல் மீடியால போறதெல்லாம் பாக்குறாங்க. எவ்வளவு வியூஸ் வருது, உங்களுக்கு எவ்வளவு வியூஸ் ஆர் வேணும், நாங்க வர வைக்கணும்னு சொல்லி வர வைக்கிறாங்க, எத்தனை லைக்ஸ் வருது, லைக்ஸ் வர வைக்கணும்னு சொல்லி வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ணி மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரூட் ஜெகதீஷ் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது அப்படியே அவர் தொடர்ந்து பண்ண இந்த லியோ படம் வரும்போது வந்து ரொம்ப அதீதமா வந்து திரு ஜெயிலர், நம்ம ரஜினி சார் நடிச்ச ஜெயிலர் படத்தை நாங்க அடிச்சு காட்டுறோம், ஜெயிலர் படத்துக்கு வர வருமானத்தோட அதிகமான வருமானத்தை அடிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு நம்முடைய ஜெகதீஷ் வந்து என்ன பண்றாருன்னா விஜய் சாரை நம்ப வைக்கிறாரு, நம்பினதை செஞ்சும் காட்டுறாரு. அப்பதான் விஜய் சாருக்கு வந்து ஒரு முழுமையான நம்பிக்கை வந்து இவங்களை வச்சு நம்ம தைரியமா களத்துல இறங்கலாம். அப்பதான் த்ரிஷா மேடமும் வந்து லியோ படத்து மூலியமா தான் உள்ள வராங்க. த்ரிஷா ஜெகதீஷ்லாம் வந்து கனெக்ஷன் உண்டு. கனெக்ஷன் மீன்ஸ் அந்த நல்ல விதமா தான் சொல்லணும், யாரையும் தப்பா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ரிலேஷன் மூலியமா வந்து அவங்க மறுபடியும் திரு விஜய் சாருடைய லியோ படத்தை உள்ள வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரை ஒரு ஒரு பண்ணா நம்ம பண்ணலான்ற ஒரு அரசியல் வந்து வெற்றி பெறலான்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்படுத்துறாங்க. அதன் மூலியம் தான் வந்து திரு விஜய் சார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது சாதாரண வெற்றி தான், நான் பெரிய வெற்றி அதை சொல்ல, இருந்தாலும் வெற்றி தான். 2 திராவிட கட்சியிலும் வெற்றி எடுத்து மேலே வருவது, தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு மாவட்டம் கிடையாது, எல்லாத்தையும் ஓட்டு வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் வெற்றி பெறலாம், எல்லாத்தையும் வந்து ஓட்டு வாங்கிறார். அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு வந்து இந்த ரூட் இந்த பேக்ல இருக்க இவங்க எல்லாமே வந்து பயங்கரமான ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. அதுலயும் நம்மளுடைய அந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள், அப்புறம் இந்த செல்வன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து
திரு விஜய் அவர்களுடைய கார் டிரைவர், அவரோட பிஏ. கார் டிரைவருக்கு எத்தனை கோடி சொத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரு விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ஊழலற்றவர் திரு விஜய் அப்படின்னு சொல்றீங்க. அவர் படத்துக்கு அவருடைய சொத்து, நம்ம சாதாரணமான ஒரு ஆள் ஒரு 200 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்கு அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் எவ்வளவு வருமானம், அதுல எவ்வளவு பிளாக், எவ்வளவு ஒயிட், எவ்வளவு கணக்கு அப்படி எவ்வளவு கணக்கு காட்டாம இருக்கிறாரு எல்லாமே விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பொய் இதுல மறைக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. எத்தனை கல்யாண மண்டபம் வச்சுக்கிறாரு, என்னென்ன சொத்து வாங்கினாரு, எவ்வளவு ஒரு படத்தை வாங்கினா அந்த பணம் யாருகிட்ட இருக்கு, அந்த பணத்தை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஆடிட்டர் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட. அவர் தான் இப்போ மயிலாப்பூர் தொகுதியோட எம்எல்ஏ, ஒரு பிளஸ் அமைச்சர், ஒரு ஆடிட்டர், பிளஸ் அவரோட டிரைவர் அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட். இப்போ ஒரு டிரைவரோட பையன் எவ்வளவு நம்பிக்கையான ஆள் பாருங்க. டிரைவரோட பையனை தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்முடைய கொறடாவா வச்சிருக்கிறாரு நம்ம சட்டமன்றத்துல. எல்லாமே அங்க சுத்தி இருக்கிற ஆளு தான். அவர் யாரெல்லாம் சுத்தி இருந்தாங்களோ அவர் ஃபர்ஸ்டே ஒரு பிளான் பண்ணி சுத்தி எல்லாத்தையும் பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணி வச்சது எதற்காக? தமிழ்நாட்டு நல்லதுக்காகவா? அதை யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு நல்லதுக்காக தான் இவ்வளவு நடந்ததா? அது சினிமால நடிக்கல. இப்ப திரு விஜய் சினிமால நடிக்கல. கிட்டத்தட்ட 5 வருஷம் வச்சுங்களேன். அவர் போடுற கணக்கு ஒரு 5 வருஷம் வச்சுங்களேன். தெரியாம பண்றதுக்கு தான் அந்த ஆடிட்டர், தெரியாம பண்றது தான் இந்த காஸ்ட், இந்த நம்முடைய சிஏ, நம்முடைய வெங்கட் நாராயணன் ஒரு போடலாம். தெரியாம பண்றதா ஜெகதீஷனுடைய அந்த ரூட். இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்து முடிய போது. இவர் கன்னடரு, மலையாள, தெலுங்குலாம் வரல. ஏன்னா தமிழ்நாட்டை பத்தி அக்கறை கொண்டவரா அந்த மக்களா இருந்தா கண்டிப்பா அவருக்கு ஓட்டு அளிச்சிருக்க மாட்டீங்க, ஓட்டு போட்டுட்டீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டளித்த மக்களுக்கு ஏற்ற தலைவன் தான் ஒருவர். அந்த தலைவன் நீங்க தமிழ்நாடு நலனுக்காக அந்த ஓட்டு அளிக்கல. அப்ப தமிழ்நாடு நலனுக்காக ஓட்டளிக்காத இந்த மக்களால தமிழ்நாடு நலனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பலருக்குமே அஃபெக்ட் ஆக போகுது. ஆனா அது புரிய வேண்டிய நேரத்துல கண்டிப்பா புரிஞ்சுதான் ஆகணும். அது வரைக்கும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு பொசிஷன் போய் நிக்க போகுதுன்னு தெரியல. இப்ப கேள்விப்படுறதெல்லாம் பார்த்தா அந்த வக்கீல்கள் கூட தமிழ் வக்கீல்கள் இல்ல, அந்த நம்ம அரசு அதிகாரிகள் யாருமே பெரும்பாலும் தமிழ் ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சென்ற ஆட்சியில அரசியல்வாதிகள் தான் வேற இருந்தாங்கன்னா உயர் அரசு பதவி எல்லாம் ஓரளவுக்கு தமிழ்ல இருந்த மாதிரி இப்ப அதுவுமே இல்லாம எல்லாமே வேறு மாநிலத்தில் சென்று போனதால தமிழ்நாட்டு நலன் எப்படி இதுல காக்கப்பட போகுதுன்னு தெரியல. வெங்கட் நாராயணன் மட்டுமல்ல, விஜய் சுத்தி இருக்கும் அனைவருமே நம்மளால் கண்காணிக்கப்பட்டு விரைவில் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது.